ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டர்போ கேமிங். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து புது கேம் விளையாட போகிறோம், டியூர் தெஃப்ட் வார்ஸ். ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் பிகின் த கேம். சிங்கிள் பிளேயர். ஸோ இந்த கேமோட சொல்லிடுறேன். அதாவது என்னென்னா நம்ம போய் ரொம்ப ஜாம் ஆகுது. இப்போ நம்ம ப்ளே பண்ண போகிற கேரக்டர் பேர் வந்து ஜாக். அதாவது ரிச்சி அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் வந்து ஒரு பெரிய ஒரு ஹைஸ்ட் பண்ணி வந்து இப்போ வந்து ஜெயிலில் இருக்கான். ஸோ இப்போ நம்ம அவனை காப்பாற்றணும். அதான் அந்த கேமோட ஸ்டோரி. ஸோ இதான் நம்ம கேரக்டர் ஜாக்கு. என்னது வீடா கைஸ்? என்னது இன்னொரு ரூம் இருக்குது. ஓ, ஜாக் பெட்ரூம். ஏய் பாருங்க கைஸ், ஜாக்கு நம்ம ஒரு ஒரு கேமர் போல் நான் டேரக்டர்ஸ். ஓகே, இவன் வந்து ஒரு கேமர் போல் பாருங்க. கம்ப்யூட்டர் வச்சுருக்கான், இவ்வளோ மானிட்டர் வச்சுருக்கான், கீபோர்டு, மவுஸ், ஹெட்ஃபோனு, கன்சோல் பாருங்க கைஸ், ஜாய்ஸ்டிக்லாம் வச்சுருக்கான். ஓகே, இப்போ நம்ம செட்டப் பண்ணி நம்ம வந்து ரிஷியை போய் காப்பாற்றணும். ஓகே, இங்கே இருக்கிற கார் எடுத்துகிட்டு போயிடுவோம். சீடன் சிட்டி, ஹோண்டா சிட்டிக்கு பதிலாக சீடன் சிட்டி வச்சுருக்கானுங்க போல். சாரி கைஸ். ஓகே, அங்கே தேடி பாருங்க போலீஸ் ஸ்டேஷன். நம்ம வந்து ரோட்டில் தான் போனோம், இந்த மாதிரி போயிடலாம். ஒன்று சொல்லணும்னா, இந்த கேமில் வந்து ஏகப்பட்ட பக் இருக்குது, ஏகப்பட்ட பக்ஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ்லாம் கேமுக்குள்ளே இருக்குது. பட் அதெல்லாம் ஒன்றும் இந்த கேமோட டெவலப்பர்ஸ் பார்க்கவே இல்லை. என்ன சத்தம்? ஓ, பஞ்சர் ஆகிடுச்சா? சரி, பஞ்சர் ஆகட்டும். சொந்த மாதிரி தான் கேமில் வந்து பக்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் அந்த இந்த கேமோட டெவலப்பர்ஸ் அதை அதை வந்து சரி பண்ணவே இல்லை. ஓகே, அதான் அங்கே இருக்கு பாருங்க, அங்கே தான் போகணும். என்ன சொல்லி பிளாக்கு 4047C7. ஓ, வரம் பாருங்க ஜாக்கு. இவன் தான் கைஸ் ரிச்சி. Hey Jack, where have you been all summer, dude? I have been waiting for you so long, man. ஓகே, இப்போ வந்து இவன் வந்து ஜெயிலேருந்து வரணுமா? இது வந்து ஃப்ளாஷ்பேக்கு. டிடி காசுலாம் கொள்ளை அடிச்சிருச்சுட்டானா. இப்போ தான் இனிமே ஊர்லேயே டாப்பில் இருக்க போகிறோம். ஓமோட சீக்கிரம் ஓடலாம்டா. போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போதுடா. எங்க பாரு, நம்ம கார் டயரை காணையானே எடுத்துகிட்டு போயிட்டான். ஓடுறான் பாரு, அவன் காயத்துல எடுத்துட்டு டே நில்றான், டே பைத்தியக்காரன் நில்றான். டே நண்பா வாடா, அவனுக்கு செத்து சாகுதுண்டா, போலீஸ்கிட்ட மாட்டணும்டா, வாடா போடாண்டா. டே என்ன எடுத்துகிட்டு போயிட்டாங்க, என்னடா பண்ணுறது, என்ன பண்ணுறது? நீ எங்க வாடுற ஒரு தமக்கிட்ட வந்துட்டு இருக்கான். பைக்கு போச்சு. சரி சீக்கிரம் போலாம்டா, சீக்கிரம் போடா. சுரு டே போலீஸ் வந்துட்டாங்கடா, சீக்கிரம் போடாச்சு. சுரு ஐயோ, எத்தனை பேர்ரா? டே 2 கார் ஸ்பீடா போடா. இங்க ரேம்ப் இருக்குடா, பரடா. ஓகேடா, போடுறா. அங்கே போ, நமக்காக ஒரு டைட் பண்ணிட்டு இருக்கான்டா. டே ரிச்சி, நீ தப்பிச்சுக்கடா, நான் எஸ்கேப் ஆக போறேன்டா. என்ன பண்ண போற? டே ஜம்ப் பண்ணிட்டா. டே ரிச்சி பாய்டா, நீ மனுஷர்றா, எனக்கு வழி தரலடா. அடோ பாவி, நீ விட்டு நீ மட்டும் எஸ்கேப் போயிட்டியே. ரிச்சி அப்படியே சொன்ன சேர்ந்துடுறா. ஐயோ, என்னடா குத்தி போலீஸா நிற்கிறாங்க, சத்தண்டா நான் இன்னைக்கு. ஐயோ டேடியோ, ஒரு ஐயோலியே, என்ன பண்ணுறது, மாட்டினேன்டா. இதை கேட்டு பையனா வந்து ஜாக்கு படுத்துறான். அண்ட் டச் லிசன் கேர்ஃபுல்லி டியூட். ஓகே, நீ ஆடிட்டே இருக்கான். யூ காட் அட் மை ஃப்ரெண்ட். கிள்ளியே கண்டுபிடிச்ச. ஓகே, நம்ம வந்து கிள்ளியை அப்படியே ஒருத்தர் மீட் பண்ணும் போல். டாக் டு கெயில்ரி. சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரில, விட்டுருவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஜாக்கை வந்து இந்த போலீஸ் வெளியே கொண்டு வரணும். திரும்புறா என்னன்னு தெரில. காரை வந்து ஸ்லோவாக ஏங்க கைஸ், டயரை காணும் கைஸ், இங்கே பாருங்க, டயரே இல்லை. ஆட பாவீங்களா, பஞ்சர் ஆயிடுச்சா? ஓகே, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள கார் இருக்கான்னு செக் பண்ணிட்டு போவோம். அங்கே தூரத்தில் ஒரு கார் இருக்குது, அதாண்டா 100 இருக்குது. சொன்னேன் இந்த கேம் நிறைய பக்ஸ் இருக்குன்ட்டு. இதுதான் அந்த பக்ஸு. கார் 100 இருக்கும், அந்த மாதிரி பறந்து வரும். ஒரு டைம் காரே காணாமல் போயிடுற மாதிரி ஏகப்பட்ட பக்ஸ் இந்த கேமுக்குள்ள நிறையாவே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் கவனிக்காமல் இருக்காங்க.
ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து we should talk to கில்லி. ஓகே கைஸ், இவன் தான் அந்த கில்லி போல் இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இதான் ஓகே கில்லி. ஓ ஏய் ஜாக், உன்னை பற்றி கேள்விப்பட்டிருக்க போலீஸ் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நீ போலீஸ்க்கு டிமிக் கொடுத்துருக்க, ரிச்சி உன்னை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்கான். நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, என் காரை நான் போலீஸ் விட்டு வந்து அதுக்கு மட்டும் எடுத்து வந்து தெரியா, அப்போ தான் நான் பிளான் போட முடியும் ஜாக். இப்போ நம்ம ரோட்டில் போனவங்கிட்ட வந்து ஒரு காரை பிடி போயிட்டுருக்கோம். நம்ம அங்கே போனோடனே வந்து அவங்க காரை விட்டு போயிடுவான், அது பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம திருப்பி வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகணும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகிற ரூட் தெரியும். 1 மணி நேரம் கழித்து பிரிங் த கார் பிகெயின் த போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க டாஸ்க்கு. எங்கே இருக்க போலீஸ் ஸ்டேஷன்? இதுவும் வந்து ஒரு சீக்ரெட் லொக்கேஷன் கார் தாங்க. ஆனால் இது எப்போவுமே இந்த கேமில் இங்கே இருக்காது. கரெக்டாக இந்த மிஷினை பொறுத்த தான் கார் இங்கே இருக்கும். இது ஒரு இன்னைக்கு நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம திருப்பி வந்து அந்த ரிச்சிங்கிற பேர் வந்து என்னன்னு தெரில, அவன்கிட்ட போவோம். பாட்டு காரை பத்திரமா எடுத்துன்னு பண்ணால் ஓட்டக்கூடாது. அப்புறம் இந்த கேமில் என்ன வச்சுக்கோங்க, இந்த GTA 5ல ஃப்ராங்க்ஷனுக்கு ஒரு எபிலிட்டி இருக்குங்க, இப்போ ஸ்லோவாக போகிறது. அந்த எபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஜாக்குக்கும் இந்த கேமில் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கிளிக் பண்ணால் வந்து கேம் ஸ்லோவாகிடும். அண்ட் ஒரு கேம் ஓரளவுக்கு காப்பி அடிக்கலாம்டா, ஆனால் இந்த அளவுக்காக காப்பி அடிப்பீங்க? ஓகே, காப்பி அடிச்சு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. எங்கே அவன் பேர் என்னன்னு தெரில, ஏதோ மக்காம் தெரிஞ்சு கேஸ். ஓகே கேஸ், நம்ம இதோட இந்த எபிசோட முடிச்சுப்போம். ஸோ மறக்காமல் வந்து என் சேனல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல்லைக்கன் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஒன்று நாள் வந்து இந்த கேம் அடுத்த எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பை, see you.